சீரியல் ஆக்ட்ரஸ் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா அவர்களை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்க சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து லக்ஷ்மி தொடரில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க அவங்களோட 17 வயசில் நாதஸ்வரம் தொடரின் மூலியமாக தான் வந்து அறிமுகமானாங்க. அந்த தொடரில் காமு கேரக்டரில் நடிச்சிருந்த பென்சி அக்கா கூட அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே ரியல் சிஸ்டர்ஸ் மாதிரி தான். திருமுருகன் சாரோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு வேளை நாதஸ்வரம் 2ஆக இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இருப்போம். உங்களை மாதிரி நாங்களுமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த லக்ஷ்மி தொடரை பற்றி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு லக்ஷ்மி தொடர் ரொம்ப ஸ்பெஷல். அதில் நான் ஸ்ருதிக்கு ஃப்ரெண்டாக தான் வந்து நடிக்கிறேன். நிஜத்துலேயும் அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த சீரியலுடைய தயாரிப்பாளர் தான் 3 முடிச்சு சீரியலும் பண்ணுறாங்க. அதனால் திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட பேசி நாளைக்கு ஷூட் இருக்குது வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. கமிட் ஆனப்போ எனக்கு எந்த கேரக்டர்னு வந்து தெரியல. டீம் மேலே இருக்கிற நம்பிக்கையால் ஓகே சொல்லிட்டேன். அதுவுமே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.